Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு வந்து HP Adhesive Limited IPO பற்றி பார்க்கலாம். இது என்னைக்கு ஓப்பன் ஆகுது, இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இது என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா டிசம்பர் 15ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் டிசம்பர் 17ஆம் தேதி, அலாட்மெண்ட் டேட் டிசம்பர் 22ஆம் தேதி, ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி. ஓகேங்களா? இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 23ஆம் தேதி பணம் வந்து கிரெடிட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 27ஆம் தேதி. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் பாருங்கள், 262 ரூபாயிலிருந்து 274 ரூபா வரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு லாட் மினிமம் வாங்கியே ஆகணும். ஒரு லாட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 ஷேர்ஸ் இருக்குது. 13,700 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இது வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் இருக்குது. இதோட இஷ்யூ சைஸ் பாருங்கள், 125.96 கோடி அதை ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது 80% ஆஃப் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி நம்ம உங்கள் அலாட்மெண்ட் ஆகிறது. ஓகேங்களா? ஃபைன். ஏன்னா இது ரொம்ப கம்மியான இஷ்யூ சைஸ்னால. அண்ட் இதோட கம்பெனி டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த ஹெச்பி அடசிவ் மேனுஃபேக்சர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து பசை, அந்த பைப்புக்கு சம்மந்தமான பசைகள், அதாவது பிவிசி பைப்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பிவிசி லூப்ரிகேன்ட்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி சிபிவிசி, யூபிவிசி, சிமெண்ட்டு, சிந்தட்டிக் ரப்பர் அடசிவ். ஸோ இந்த மாதிரி பசைகள் தயாரிக்கிறது ஒரு மெயினாக வச்சுருக்காங்க இவங்க கம்பெனியில். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 4 டிப்போஸ் எங்கே இருக்குன்னா டெல்லி, கொல்கத்தா, பெங்களூர், இண்டோர் அண்ட் மோர் தென் 750 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியாவில் டீலர்ஸ் பாருங்கள், 50,000 டீலர்ஸ் இருக்காங்க. நீங்கள் யாராவது வீடு கட்டுறீங்கன்னா, இல்லை உங்கள் பைப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒட்டணுமா, இல்லை செலோ டேப் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஹார்ட்வேர் கடைக்கு போனீங்கன்னா இவங்களோட ப்ராடக்டாக பார்க்கலாம். கண்டிப்பாக இவங்களோட ப்ராடக்ட் இருக்கும். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஹார்ட்வேர் கடையில் இவங்களோட ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. அண்ட் இதோட இதை பாருங்கள், ஃபெசிலிட்டி லொக்கேட்டட் பாருங்கள், மேனுஃபேக்சர் ஃபெசிலிட்டி எங்கே இருக்குன்னு மகாராஷ்டிராவில் இருக்குது. அங்கே மகாராஷ்டிராவில் மட்டும்தான் இருக்குது. ஓகேலாம், வேற எங்கேயும் இல்லை. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 கண்ட்ரீஸ்க்கு உங்களோட ப்ராடக்டை வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஃபைன். இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். 31 மார்ச் 2019 பார்த்தீங்கன்னா 879 கோடி மில்லியனில் இருந்தது. 31 மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா 979 மில்லியனாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அடுத்து 31 மார்ச்சில் 2021 பார்த்தீங்கன்னா 1638 கோடியாக வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். இதோட ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிக் ஷேர் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். இதுதான் இந்த ஐபிஓ. இங்கே தான் நீங்கள் போய் உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லைன்னு இந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதோட கம்பெனி வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த கம்பெனி வெப்சைட். இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், சிலிக்கான், சைலன்ஸ் அண்டு கான்டாக்ட் அடசிவ், இந்த பசை, அதாவது உட்டன்லாம் ஒட்டுறதுக்கு உண்டான பசைகள் தயாரிக்கிறது. ஓகேங்களா? சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு மாதிரி வருது, அந்த உட்டன் மாதிரியே இருக்கும், ஆனால் அது பிளாஸ்டிக்கில் இருக்கும். அதே மாதிரி பிளம்பிங் அசசரிஸு, இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இவங்க இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க வெப்சைட்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 750 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், 23 ஸ்டேட்ஸ் அண்ட் 4 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 50,000 டீலர்ஸ் இவங்க டைப்பில் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 21 கண்ட்ரீஸ்க்கு வந்து அக்ராஸ் குளோபல்ஸ் வந்து இவங்க செல் பண்ணுறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோட சஜஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள், பட் ரிஸ்கின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்த்தோம், இந்த ஹெச்பி அடசிவ் லிமிட்டடில் இந்த கம்பெனி எது சம்மந்தமானதுன்னு பார்த்தோம். மிஷின், பசைகள் அண்டு பைப் ஹார்ட்வேர் ரிலேட்டடான கம்பெனி. ரெண்டாவது, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தோம், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் காட்டியிருக்கு. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப எப்பயுமே செல் ஆகிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ். எப்போ வந்து வீடு கட்டுறாங்களோ அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான ப்ராடக்ட்னால எப்பயுமே செல் ஆகிட்டு இருக்கும் இந்த இது. நாலாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 21 கண்ட்ரிஸோட குளோபலாக வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லா ஓவராலாக பார்த்தா நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால்
நீங்கள் வந்து இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி இது சம்மந்தமான கம்பெனி இருக்குது ஓகேங்களா. அண்ட் இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறனால பொங்கல் வரை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து ரிஸ்கி அப்ளைன் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் ரிஸ்கியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து உள்ளே நுழையாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் நீங்கள் நுழைஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு லிஸ்டிங் கெயின் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஐபிஓ பற்றி ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்கை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்கீங்க, எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும்னு தெரியல, அந்த ஸ்டாக்கை பற்றி அனலைசஸ் வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்னோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு நான் ஒன் பை ஒன்னாக நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஃபைன். அண்ட் இதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் மல்டி பேக்கர் பென்னி ஸ்டாக்ஸ் வந்து நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு எஸ்ஐபி மெத்தடில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா. இன்னைக்கு ஹெச்பி அடாசிவ் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நீங்கள் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டிசிஷன் எடுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரை அன்டில் தென் தேங்க்யூ, பை பாய்.